வேண்டி மடிவாக சுற்றி கொண்டு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அம்முக்குட்டியாக்களுடைய வீட்டை தான் வந்திருக்கோம். ஸோ அம்முக்குட்டியை வந்து இதை வச்சு சின்னதாக ஒரு பிரயம் கொண்டு பண்ணப்போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு பயத்தொண்டை காட்டும் கொண்டு போட்டு செஞ்சுருன்னு தான் இந்த ஐடியா எனக்கு போட்டு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து வெளிநாடு எங்கேயுமே இல்லை, இலங்கையிலேருந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இதை பார்த்து நீ செஞ்சு அடிக்க கூடாது. எங்கே விட்டுனாங்க பேங்க்ல ஓகே. இப்போ திடீரெண்டு 3 பேரும் ஒரு பொட்டனோட இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்க போகிறீங்க. என்னடா 3 பேருமே பொட்டனோட ஏதோ சண்டைக்கு போகிறாங்க மாதிரி இருக்குன்னு. யாரோட? ஒரு ஆளோட. உண்மையாக என்னென்னு சொல்கிறது, தொடர்ச்சியாக எங்களுக்கு அவர் வந்து அது வந்து வேலை செய்கிற டைம்லாம் வந்து தொல்லை வந்து அவங்கள வேலை செய்ய பண்ணி இந்த சம்பளத்தை வணிகமாக்குறதுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறான். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு கையொண்டு பார்க்குறான். ஏன்னு சொன்னால் இனி யாரையும் பாவம் பார்க்குற மாதிரி பாவம் பார்க்குற மாதிரியும் இல்லை, யாருக்கும் பயப்படுற மாதிரியும் இல்லை. இன்றைக்கு அடிக்கிற அடியில் மற்றது வந்து இனி எங்களோட வம்புளுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து இப்போ வந்துட்டார், வீடு வரைக்கும் வந்துட்டார். இப்போ ஒரு இடத்துல ஆள் நிற்கிறார் எங்களை பார்த்து கொண்டு. ஆனால் நாங்கள் கொட்டை நாள் வச்சிருக்கிறதா தெரியாது. நாங்கள் தொட்டாக்களை கூடுதலாக விட்டு விட்டோம். இனி எங்களை தொடக்கூடாது, கிட்டவும் நெருங்கக்கூடாது. இனி நான் சொன்ன மாதிரி தான், இனி யாரையும் பாவம் பார்க்குற மாதிரியும் இல்லை, பயப்படுற மாதிரியும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏற்பாடெல்லாம் என்னத்துக்கான்னு சொல்லி மறுபடியுமா எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய விருந்தாளி பாம்பு நண்பன் வந்திருக்கார். ஸோ அவர் என்ன கேட்குறான்னு சொல்லி எனக்கு நான் ஒன்றுமா தெரியல. பெரியாக்கள் இருந்தால் தான் பெரியாக்கள் இருந்தால் தான் அதை பற்றி எதுவும் தெரியும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பெரியாக்களும் இல்லை தானே, அப்போ ஒன்றும் தெரியாது. இன்னும் உயரம் உயரமே இப்போ வந்து பாம்பு அதுக்கெல்லாம் நிற்கிது. முந்தின நாள் அதுக்கு பார்த்த பாம்பு போல இருக்கேன். நான் வேலை செய்ய வேலை செய்ய தடுக்கிறதுக்கு தான் வருதோ என்னவோ தெரியல. அந்த இடத்துல இப்ப நான் வந்து சரி இப்ப சாப்பிடுவோம் போட்டு கை கழுவ பின்னுக்கு வந்தான். அப்ப என் காலுக்குள்ள அளவுக்கு போகுது. என்னதான் போட போதும் கொண்டு போகணும். என்ன பாம்படிக்க அங்க நிக்கிறீங்க, அங்க பாம்படிக்க வந்து நிக்கிறாங்க. பாம்படிக்க வந்து நிக்காது, பாம்பு போடுறது பார்க்க வந்திருக்கு. மோனா இதோட எத்தனாவது பாம்பு நினைக்கிறீங்க? 3 பாம்பு பிடிச்சி கொண்டே விட்டுட்டான் போத்தலுங்க. பாப்பா அதே பாம்பு போட்டுருக்கப்பா, அதே ஷேப்பில் அதே அளவிலேயே நிற்கிது. அதே மாதிரி பாம்பு ஒரு சங்கு சக்கரம் இருக்கு. இப்படி தூக்கினாலும் ஓடிடுவேன். கலட்டி கொண்டு போனா அப்படி நாங்க போலாம். இது கோவண மாவட்ட 2 பேரும் பின்னுக்கு ஓட்டத்தை மட்டும் பேர் வீடியோ போனும் போட்டுட்டு அது அண்டை கொண்டு எங்கே விட்டுட்டு வந்தாங்க. பின்னால 2 பாம்பு நிக்குதோ வரியா பார்த்து வா. இதுகளுக்கு மேல இறங்கணும் அவளுக்கு மேல. போட்டு விடுறோம். அந்த பூனை சீர்றது அந்த வாட்டர் லெவல் பைப்பை கண்டுட்டான். அது நான் இல்லாதான் உங்களை விட்டாதான் போச்சு. நான் அப்போ கொஞ்ச நேரம் நான் அட்டாக் பண்ணுறேன்.
டேய் போத்தலும் எடுத்து வச்சுடா செந்தூர் உங்கள்கிட்ட வருது அங்கே முட்டோம் உங்க என்ன செய்யறா அங்கே வந்துட்டா அந்த மட்டையை அடிச்சா அடிச்சா சாகோல வா பா பா விட்டா விடுறா சுருட்டா புடியண்டா சரி இது சுருட்டா புடி பிடிச்சிட்டீல இது பாம்பு சாரி இந்த பாம்பு தான் நான் பூச்சி பிடிச்சு கொண்டே ஆள் வேணுமா வேண்டாம் உங்களுக்கு நிறைய கட்டி பாம்பு வந்து பாம்பு காண பயம் போட்டு சாரா இல்லடா இது கொத்து அண்ணா சொன்னது கருப்பா தகரத்தை எடுத்து போட்டு தந்துருக்கலாம்ல அது ஒன்று இருக்குல்ல மாமா போடா செல்லப்பட்டே மாமா கொத்துறான்டா வேசம் டே வாடா டே டேய் மாமா 5 ரூபாய்லாம் வாடா உள்ள கூட சொட்டு லாக்கி விடுங்க அப்படிலாம் விட்டுறாங்க போயிடும் செந்துறான் போத்தல புடிங்க ஒரா வாரன் உங்களால் வெற்றி மாம்பு பிடிக்க தெரியாம மெல்ல போடா பைத்தியங்களா உங்களை போட்டாங்க நீங்க என்னடா விட்டுறலாம் பேசா ரெண்டு பிடிச்சிருக்கீங்க ரெண்டு கொடுத்தா வாங்க இதோட போத்தல வாடா செல்லவடே கடைசியை நான் தான் கொத்து வாங்கணும் ஐயா
சண்டை கொண்டு ஆகலையா மாமன் கையால் அப்படி கட்டு எடுத்து அம்மாக்கா செஞ்சு வண்டியில் பிபி வாசி நீங்க தட்டி விடுறீங்க என்ன தட்டி விடுறாங்க நீங்க பிடிச்சி வச்ச நீங்க உலகத்தில் பிடிச்சி வச்சுருங்க நான் தானே பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த ஒரு வகையாக தான் பிடிக்கிறீங்க அதை மட்டும் புரியுங்க விடு விடு தைக்க நீ பிடிக்கிறியா இப்படிதான் கூட இவ்வளோ பயமாக வராது அதுக்கு அனுபவம் இருக்கு ஏன்னு சொல்லுவாங்க போத்தல போவாங்க ஒரு அப்படியே இந்த கீழே பிடிச்சிங்கன்னா தகவல் பிடிச்சி அங்கே வைக்கலாம் மாமக்குள்ள தெளிவாக இருக்க பார்க்கலாம் மேலே என்ன மாமன் அதை போத்தலுக்கு பிடிச்சிட்டு பார்ப்போம் சரி தம்பி கையை விடு நான் கையை விடு நானும் நீ எடு நீங்க என்ன தட்டி பிடிக்காது ரைட் போத்தலங்க போத்தல் திரும்ப போத்தல போத்தல் உள்ளுக்கு வச்சுட்டோம் ஒரு போத்தல் இது வா பாம்பு கிட்டக்க பார்த்தது இல்லைம்மா ஆனால் மேலெல்லாம் அப்படியே புள்ளி புள்ளி என்ன மேலெல்லாம் புள்ளி போடா அப்படி சூடா விட ஆகி எங்க தலையா நம்மள்ட்ட ஒரு பொருள் கொத்துக்கு போகணும் கம்படி கொத்தும் இப்படி நீங்கள் பிடிச்சிருக்கிற பொசிஷன் இந்த வேலையை வரையா எல்லாத்தையும் விட்டுருவாங்களா செலவடி ஆமாப்பா முட்டை ஆறாமா நான் விளாங்கி போடா 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 சரியா போ உள்ள போ சொல்ற கொஞ்சம் கையோட போடா உள்ள போ உள்ள தானே போகுது உள்ள போ சரியா போ திரும்ப உள்ள போ உள்ள போ மூடியாங்க மூடி ஒரு வால் ஒரு பேசின வரும் அன்றைக்கு மூடியா கொத்துன கொத்து தெரியுமே வெறுதுரா வெறுதுரா என்ன விளையாடலாம் டே பைத்தியம் டேய் டேய் அண்ணா தூக்கிடா விடுறா பாவம் டேய் அதே களைச்சி போச்சு பாவம் கடுமையா யோசிச்சு என்னடா என்னோட சொல்ற மாமா வாடா டேய் மாமா வாடா 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 உள்ள வாடா உள்ள வாடா உள்ள வாடா மாமா முட்டையும் பால் இல்ல வாடா மெல்ல விடுறா புறா புறா உள்ள பின்னுக்கு வந்து போத்தல் மூடிக்கலாம் போக்கிடுவாங்க வாழை உள்ள நல்லது இல்லை பாத்தியா மூடாத ஆள் போற ஆள் போகும் தலைவரை விட தலைவரை விட்டாதான் உள்ளுக்கு வெளியே வருவேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்ந்து அதை குடிச்சு தந்த பெருமை எல்லாம் காட்டு பாம்பு காட்டு அதே பாம்பு தான் தெரியுமா உண்டே கொண்டு விட வேண்டாம் உடம்பெல்லாம் புள்ளி புள்ளி சார பாம்புக்கு புள்ளி புள்ளி வருமோ இங்கே சேர இல்லைடா சேர இல்லை சில வேலை இந்த குட்டி இருக்கு அண்ணா சொன்ன இதே குட்டிக்கா கிடக்கு இதுல தாய் இருக்கு அம்மாட்ட டெய்லி வந்து போகுது போல இப்ப ஒரு வழி இருக்கு இதெல்லாம் உங்களை கோயில விடுவோம் இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு வரக்கூடாதானே இப்படி ஏன்னா வெடி சூப் வச்சு குடிச்சு கோயிலில் ஒன்று
இதே செந்தூரனுடைய ஓடிக்கணும் நானா இருந்தா ஆறும் பேருக்குடா டேய் மூடி அடிக்கொண்டு வர போகுதா நீங்க இப்ப சம்பல் அடிக்கிறதுக்கு போ விருப்பம் இல்லை திருப்பி கொண்டே கல்லூரில் கொல்ல விட்டு சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் வீட்டிலேருந்து பாம்பு போத்தனோட கழிச்சுட்டாங்க போச்சுன்னு சொல்லி ஆனால் திடீரெண்டு பேக் எல்லாம் சுற்றி கடையில் போய் பேக் எல்லாம் வேண்டி மடிவாக சுற்றி கொண்டு வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அம்முக்குட்டியாக்களுடைய வீட்டை தான் வந்திருக்கோம். ஸோ அம்முக்குட்டியை வந்து இதை வச்சு சின்ன ஒரு ஃப்ரேங் கொண்டு பண்ண போகிறோம். ஸோ தவறுன்னு சொன்னால் எல்லாருமே மன்னிச்சு கொள்ளுங்கள். நாங்கள் சும்மா ஒரு சின்னதாக ஒரு பயத்தொண்டை காட்டையும் கொண்டு போட்டு செந்துரன் தான் இந்த ஐடியா எனக்கு போட்டு நான் வந்து கோயிலடி தான் கொண்டு போக வலிக்கிட்டது. அப்போ செந்துரன் தான் சொல்லிச்சு இதை கொண்டு அம்முக்குட்டியை வச்சு ஒரு ஃப்ரேங் கொண்டு பண்ணி போட்டு போகமுன்ற மாதிரி தான் செந்துரன் சொல்லி போட்டால் உள்ளுக்க போட்டுது. இப்போ நான் வந்து அம்முக்குட்டிக்கு சொல்லவும் இல்லை, ஒன்றும் தெரியவும் மாட்டுது. அப்போ இதை வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி தான் கொண்டு கொடுக்க போன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் அம்முக்குட்டியோடைய ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இதை எடுத்துக்கொள்கிறான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அம்முக்குட்டி என்ன நிலைமையில் நிற்கிறாலும் தெரியல. இப்படி உள்ளுக்க போவோம், போய் உடுப்புகள் மாற்றணும்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்கி போட்டு வீடியோ தொடருவோம். இப்போ வாங்க அப்படியே போகலாமா? பார்த்துட்டு எங்கேயாவது நல்லா அறிவிட்டு போயிருங்க, பார்த்துட்டு போலாம். இல்லவா நெருப்பம் வாங்க வடை சாப்பிடியல மதியம் பஸ்ஸா வாங்க சோடாவோ இல்லை இல்லை சோடா இல்லை அம்முக்குட்டி. இது என்னென்னு சொன்னால் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து வெளிநாடு எங்கேயுமே இல்லை, இலங்கையிலேருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதை வந்து கட்டாயம் நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக வந்து நான் இது வந்து ஸ்பெஷலாக செந்தூரனை கரம் பண்ணி தான் அரை வண்டி எனக்கு அனுப்பிட்டாரு. ஓ வடிவ பேர் என்ன இருக்கு இதை பார்க்க சோடா வண்டி தரக்குனாங்க இந்த வைத்தியம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று. எனக்கு வாழ்க்கையிலே மறந்துருக்காங்க, இப்படி யாருமே தந்திருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு கிஃப்ட் தான் யாரும் தந்திருக்க மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்ற ஃபிட்னஸ் புத்தகத்தில் பதியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான ஒரு சாதனையான ஒரு கிஃப்ட்டை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லாமல் கொண்டாட கிஃப்டா. ஸோ இதை வந்து நீ என்ன மாதிரி எடுத்துக்கொள்ள போகிறன்றதை வச்சு தான் நாங்கள் அன்றைக்கு தீர்ப்பு வாங்கணும். இப்போ அடிக்கடி போயிட்டு நடந்தோன்னே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம், ஒன்றும் செய்யல. அது அப்போ இந்த இது வந்து செந்தூரனுக்கு தான் உனக்கும் செந்தூரனுக்கு தான் தந்துருக்கீங்க. ஸோ இதை வந்து நாங்கள் முதல்ல பார்ப்போம். என்ன பார்த்து போட்டு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லி போட்டு பார்ப்போம். நன்றிக்கே முதல் சொல்லுவோம். இந்த நன்றி சொல்றதுக்கு நேரம் கிடைக்காது சந்தோஷத்தில். பார்த்துட்டு நன்றி சொன்னால் அது கண்டோன சொன்ன மாதிரி போயிடும். ஆனால் இதை பார்த்துட்டு நீ செந்தூரனுக்கு அடிச்சு கிடைக்க கூடாது. நன்றி சொல்லி போட்டு மெயின் நாளே வர்றான். ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு நீ யோசிச்சு யார் இந்த விளையாடி நீ இது அதை விட சரி. இது யார் வந்து இன்னைக்கு தான் அது இலங்கையில இருந்தால் வந்துருக்கு. வெளிநாடோ மற்றது இலங்கை மட்டும் என்ன யாழ் மாவட்டமா, யாழ் மாவட்டத்துல இருந்தா வந்துருக்கு. நாங்கள் உனக்கு தாரக்கு சார் அவனும் தர மாட்டான். வேண்டா லவர்ஸ் டேம் இல்லை யார் வந்து சரி. இந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம். என்ன இல்லை எங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் மீனா கேட்டு இப்படியான ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கணும் மண்டேக்க அவைக்கு கட்டாயம் நாங்கள் அவங்க எங்கள்கிட்ட தந்துன்றதை விட நாங்களும் இருக்கிற பொருட்கள் தேடி வேண்டினாங்க. இப்போ வந்து சாப்பிட்டையோட கடைகளுக்கு எல்லாம் போய் தான் பாரம் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களோட பங்களிப்பும் அது இருக்கு. அப்போ என்ன ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ நீங்கள் நன்றி சொல்ல இல்லையா? நன்றியை சொல்லுவோம். நன்றி சொல்லுங்க. என்ன பார்த்து போட்டு நன்றி சொன்னால் அது பிரச்சனை. அது நன்றி
கிட்ட பாக்குறதுக்கு நன்றி சொன்னா தான் நல்ல சரி யாரா இருந்தாலும் நம்புறாங்களே சத்தியமா நாங்கள் கடவுள் மேல சத்தியமா நாங்கள் வேண்டியில நீங்க வாங்க நாங்க வேண்டியில சிந்துரனும் வேண்டியில உனக்கு வேண்டியில காயனும் வேண்டியில காயம் வேண்ட காசும் இல்ல சரி யாரா இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கிஃப்ட் சரியா பாத்துட்டு தான் மிக்க தேங்க்ஸ் சொல்லுவேன் துரத்தி அடிக்கால வைக்காது அப்ப இனியும் வந்து நாங்கள் விளம்பலிக்க விட வேண்டாம் அப்ப அடிக்கிறது போல இருக்கு நம்ம கூட என்ன சரி ஓபன் பண்ணி பாருங்க மெது ஓபன் பண்ணுங்க உங்களை நாங்கள் ரசிச்சு பார்க்க உங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கணும் மற்ற இந்த மீசியில் நம்மளோட ஏன் நமக்கு அது நாடகம் சரி ஓபன் பண்ணிட்டு காயின் கிட்ட கொண்டு காடு போத்தல் தான் போத்தலுக்குள்ள நான் கிஃப்ட் பேக்கில் காணாதா இல்லை இன்னொரு ஆளை கொடுப்போம் எடா என்ன நீ செந்தூரனை கடிக்கக்கூடா அதை திரும்ப வந்து சொல்லிக்கிறாங்க டேய் கிஃப்ட் அவள்கிட்ட கையில் விடு அவள்கிட்ட கிஃப்ட் அவள்கிட்ட கையில் விடு கொண்டு வர்றோம் தந்தை கோவிக்கு இல்லை கொஞ்சம் நன்றி சொல்ல யார் போய் கொடுத்தாரு இதை சொல்லு நன்றி ஓகே வல்ற கோயிலுக்கு கொண்டு போவோம்னா படிக்கிட்டு அப்படியே கொண்டாங்க ஆஞ்சநேய கோயிலில் வச்சு சொல்றான் நம்ம குட்டிக்கு கூட கொடுப்போம் அப்போ எல்லாம் பேக் பண்ணிடுவோம் சரி அப்போ நாங்கள் இதை வந்து வேற யாரும் கொண்டு போவோம் யாருமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் அண்ணா வீரத்தை தவறாக நினைக்க வேண்டாம் சின்னதாக ஒரு பண்ணுக்காக தான் செய்து நாங்கள் இதை வந்து இப்போ நாங்கள் வள்ளியூர கோயிலுக்கு கொண்டு போகிறோம் ஏன்னு சொன்னால் இது 5வது முறையாக இதோட பிடிச்சிட்டோம் இந்த பாம்பை பிடிச்சி கொண்டே விட்டுட்டோம் எங்கே விட்டு நாங்கள் பேங்கில் மக்கள் வங்கியில் கொஞ்சம் தண்ணி அடிச்சாரு மெயின் கதையை கேட்போம் வேணா ஸோ மெயினாக வந்து 5வது தடவையாக பிடிச்சிருக்கோம் 5வது தடவையாக கொண்டே விட போகிறோம் அப்போ வந்து இந்த முறை வள்ளியூர கோயிலில் கொண்டே விட்டுட்டு அங்கே இருக்கிற பெரியாக்கள் ஐயர்மார் ஆளுங்க கேட்க போகிறோம் ஸோ எனக்கும் தெரியாது வீட்டையும் வந்து பெரியாக்கள் தெரியல தானே அம்மாக்கள் அடிக்கடி சொன்னேன் இருக்கா அந்த இந்த கோயில் கோயிலில் போய் கட்டு கேட்க சொல்லி அடிக்கடி சொல்கிறதே நாங்கள் வந்து கிறிஸ்டியானபடியாக போறையில் ஸோ இருந்தாலும் வந்து 5வது முறையாக வந்தபடியாக இன்றைக்கு நான் இதை வந்து ஒரு செக் பண்ணி பாவம் பண்ணிட்டு பாருங்க உடுப்பு கூட மாற்றல ஸோ என்னென்னு சொன்னால் பாம்பு இப்படியே மூடி வச்சு தான் செத்தும் போடும் அதால் வேலையை கொண்டு போகணுன்றதுக்காக உடுப்பு கூட மாற்றாங்க வீர உடுப்போட வந்து நாங்கள் சரிதான் நமக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி அதோட தொழில் அப்படிதான் நாங்கள் வள்ளியூர கோயிலில் போய் வள்ளியூர கோயிலுக்கு வந்துட்டோம் ஆனால் இதில் இந்த பரத்துக்குள்ளே தம்பிச்சுக்கிறோம் எங்களுக்கு பின்னால் வந்த ஈவன்களை தான் எங்க வரோம் இந்த இவியலை கேட்டால் தெரியும் இவியல் தான் பெரிய மனுஷன் ஐயா எப்படி சும்மா இருக்கிறீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுறீங்க என்ன ஞாபகம் உங்களுக்கு அங்கே வச்சு பொண்ணுக்கு வச்சு ஐயா என்ன சின்ன உதவி தெரியும் என்னாலே ஏன்ற முடியாது நான் செய்ய நாளே முடிஞ்சேன் செய்ய ஐயா வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களோட வீடியோவில் பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் அந்த சாப்பாடு காசுலாம் சொல்லி கொடுத்தீங்க ஐயா எந்த வந்து காணல
அவங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் போயிட்டு நான் தருங்க தனியாக இருக்கு பாயால் ஒன்றும் இல்லையா அவனுக்கு இருக்கு வீடு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் இதே நம்மளுக்கு தந்ததில்லை பெயர் தரவும் இல்லை ஒரு கட்டட வாடகாது ஒன்றும் இல்லை யாருமே தர இல்லை அவரா வந்து இருக்கிறார்கள் எல்லாம் போட்டு தரப்போம் ஆனால் என்னால் என்ன முடியாதது சிக்கந்த பாதுகாப்பு பாதுகாப்பாக சிக்கந்தா அப்படி இல்லை ஓ ஐயா என்னன்னு சொன்னால் உங்களோட வீட்டை ஒரு பாம்பு உண்டு 5 தடவையா வந்துட்டு 5ஆவது தடவையா கொண்டு வந்துருக்கோம் பிடிச்சி கொண்டு முதல் 4 தடவை பிடிச்சி கொண்டு 5ஆவது தடவையா அதே இதே நம்ம இதே பாம்பு ஏன் நாங்கள் அடிக்கடி மாற அப்படி என்ன ஒரு இந்த நாகப்பரத்துக்கு ஒரு பொங்கி பாருங்க பொங்கி போட்டு அந்த பிறகு பாருங்க திரும்பி பாருங்க நாகரோசாயது இது நாகபாம்பா இல்லையே ரொம்ப இல்லை அடுத்த ஒரு இடம் வரேன்னா பேர் பாம்பு தான் நாகத்துக்கு மட்டமா நாகம் என்ன ஐயா இப்போ நாங்கள் 4 தடவை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல விட்டுருவாங்க இப்போ 5ஆவது தடவையா இங்கே பிடிச்சிட்டு வந்தாங்க கோயிலில் விட்டுட்டு யாரும் தெரியாது டாக்டர்கிட்ட போய் விட்டுட்டு பாம்பை விட்டுட்டு அதே இடத்துல ஒரு கப்பூரத்தை கொழுந்து போட்டு வச்சு முன்னுக்கு ஒரு கப்பூரத்தை கொழுந்து போட்டு அப்புறம் வசதியான நேரம் வந்து ஒரு பொங்கல் பொங்கி விடுது நான் பரவாயில்லை பொங்கோட நேற்று கடை பிரச்சனை நடக்கும் விரைச்சல் ஒன்றும் இருக்க வர வர ஒரு பிரச்சனை வர யார்களுக்கு வந்து ஆபத்து கட்டுற மாதிரி விட்டேன் ஐயா இப்போ நாங்கள் பொங்கா விட்டா திரும்ப விட்ட வந்துருப்போம் பொங்கா விட்டா அது எப்படி அந்த அயல்கிட்ட சுத்தானே எப்படி பாம்புகள் பெருவாக இருக்கும் இதே பாம்பு திருப்பி வந்தோண்டே இருக்கு விடுறோம் வந்து விட்டாலும் இதே தான் எங்களை கண்ணுக்கு தென்பட்ட மாதிரி இருக்கு இந்த பாம்பு பாம்பு இதே இனம் இதே சைஸ் தான் இப்படியே இருக்கு பாம்பு பார்த்தா நாம பார்த்தா சொல்லுவோம் இப்ப அதே அப்படியே பிடிச்சி போடுற இடம் எல்லாம் இங்கேயே வருது அதான் இங்கே விட்டேன் இங்கே இப்போ வந்திருக்கேன் நீ எங்கே ஒரு தெரியும் இப்போ நான் கண்ணை கட்டி கொண்டு வரணும்னா வழி கட்டலாம் சில வேலை நான் கொண்டு வர்றதை பார்த்துட்டு திரும்ப அதே வழியில் வேறு விட்டி பாட்டி நான் சொன்ன மாதிரி கப்பூரத்தை கொடுத்து அந்த விட்ட இடத்திலே கப்பூரத்தை கொழுந்து போட்டு அப்புறம் வந்து முன்னுக்கு தேவாட்டிக்கிற இதாக இருக்கு அதுக்கு வச்சு ஒரு கப்பூரத்தை கொழுந்து போட்டு நீங்கள் போங்க பிடிச்சா கொத்த தாப்பாய் பிடிச்ச ஒன்றும் இல்லை கொத்த தாப்பாய் காலை இங்கே செய்யுங்க கொஞ்சம் இலக்கி விடுவோம் நாளை அவசர பாம்பு மூடி கடிக்கிறது பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கப்பூரத்தை உறுதி போட்டு பாருங்க கொஞ்சம் நாள் பாருங்க பார்த்து திரும்பி அப்படி வருதுன்னா வந்து பொங்கல் பொங்கல் அங்கே இருக்கு அந்த வாசல் இருக்கு அங்கே பின்னாசல் அங்கேயும் அவ்வளோ இதெல்லாம் விட இல்லாத இங்கே இல்லாட்டி இந்த தோசையோட பகை இருக்கு நாகம்பரம் கோவில் இருக்கு அங்கே அதில் விட்டு விடுறேன் அதுக்கு அங்கே கொண்டு போய் சரி நீங்கள் எவ்வளோ தேங்க்ஸ் கொண்டு போய் விடுங்க திரும்பி வர வேணா வந்து பொங்குங்க கொண்டாந்து போட்டு திரும்பி வந்தால் ஆளை பொங்க வண்டி வந்தாலும் வந்துடும் அப்படியா போங்க மாயவர்கிட்ட இப்போ கொடுக்க போகிறோம் கரவண்டையே கூட போகிறோம் மாயவர்கிட்டயே போய் மாயவர்கிட்ட தப்பி வந்தாங்கன்னா அப்புறம் இல்லைட்ட அனுப்பு பொங்குவேன் அப்போ அதை கிட்ட கொண்டு எவ்வளோ பாம்புன்றது நாகம் சாரின்னு கார பாம்பு வந்தால் வீட்டுக்கு நல்ல பண்ணுறாங்க பெரிய பெரிய பாம்பு வந்தால் கெட்டுன்றாங்க இந்த கார பாம்பு கொட்டும் ஆகணும் அதால் நல்ல வேண்டிய போது தெரியாது அதே நாகம் வந்தால் பயப்படுவோம் அதான் நாகம் பாம்பு
என்ன பாம்புல பார்த்து சொல்லுவா மஞ்சள் உள்ளிப்படியன் மாதிரி அப்படி தட்டை புடினா கீழே இது உங்க திறந்து விட்டா எங்க விடுறது இது சாவுக்கும் காட்டு போட்டு அதுக்கு பொங்குறோம் ஊருப்பட்ட பாம்பு அதுகளும் சந்தோஷமா இருக்கு பாம்பனே எங்கேயாவது ஆபத்து பொட்டி விட கலைக்கும் சிலர் இப்படிதான் பொட்டி விட பின்னா கலைச்சு பின்னால பொம்பு மாம்பை கண்டுட்டு விட்டுட்டு விட அப்படி விடக்கூடாது மரங்கள் இந்த ஆலமரத்துக்கு அந்த ஆலமரத்துக்கு அது கண்ட வாட்டில் வாசிக்கு நான் உணவில் ஒரு வேக போட்டுருவோம் சின்ன பாம்பு அதுதான் அவங்க அதெல்லாம் பொறுத்தவரையிலாம் இப்போ அதில் அந்த பொங்கல் நடந்து கொண்டிருக்கு அப்போ அதில் ஒரு ட்ரெயிலர் தானே நாங்களே தான் கொண்டு இங்கே பாம்பை விட்டோம் விட சொல்லிக்கிட்டு இருக்கோம் மெச்சையாக இருக்காண்டா இல்லை இல்லை இது பீரோ கொண்டு உல்லாசமாக நின்றுடும் கூட வாங்க கும்பங்க இல்லை அப்புறம் உங்களுக்கு சின்ன நாகர்மூடி மயிலுக்கு நல்ல பாம்பே கீழே வையுங்க கீழே வையுங்க அஞ்சோடம் எல்லாரும் போயிட்டு வா பாய் மாமா ஐ லவ் யூ so much போயே மாட்டாரா I'll mind you பாம்பு பாம்பு இந்த சரி கணிக்க தெரியல தானே நார்மல் காலை வச்சா சரி தானே போட்டிருந்தானே என்ன சரி அப்போ அது போகுது நாங்கள் நீங்கள் வெளிக்கிறோங்க தலையே நீதி காட்டா மயக்கம் போல அது பக்கத்தில் போகுது சாரா வச்சா ஐயா பாம்பு ஐயா பாம்பு இந்த ஸ்னேக் என்ன பாம்புன்றத பார்த்து இல்லைங்களா இந்த பாம்பு ஆனால் ஓடலாம் ஐயா என்னோட 5வது தடவையே இந்த பாம்பை பிடிச்சி கொண்டே இருக்கோம் கொஞ்சோண்டு விட்டாலும் பாரு விட்டு சரி புறா வந்து பார்த்துருக்கோம் காக்கா ஒல்லி வந்து பார்த்துருக்கோம் பாம்பே முடியும் ஆனால் போகுது இல்லை அது கலக்கு போட்டுருக்கேன் அதோட வீடாக வாடா சரியா என்ன பாம்பு என்ன ஏன் ஐயா வீட்டுக்கு வர இருக்கும் 4 தடவை பிடிச்சி கொண்டு விட்டோம் ஐயா ஊரை ஒரு இடத்துல இதே குட்டி மாதிரி தான் நடக்குது அது குட்டியை வருந்தாங்க 4 குட்டி ஓட வருந்தா அந்த குட்டிகள் எங்கே சொல்லுங்க அது உங்களுக்கு சொல்லுங்க ஆனா இன்னும் சொல்லிப்பட 4-5 குட்டி இருக்க மாட்டேன் 4 பிடிச்சிட்டோம் அப்ப குட்டி முடிஞ்சுது இனி தாயத்தான் பிடிக்கணும் நீ ஆறுதலா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் நான் கங்கு சேர்க்க இருந்துருக்கேன் தலையில பந்த தட்டத்தில் இல்லைடா பாம்போட விளையாடுறான் வர முடியுது
இந்த ஜாதி நிலம் அதிர்ந்த உடனே நான் தான் உடனே கிண்ணல கிண்ணல இந்த கிண்ணுடைய போட்டு அடிதான் போகும். சரி இல்ல நான் புள்ளிப்புடையன்னு அதுக்கு நம்ம கரும்புடையனே குட்டி அதான் அடிக்குது அவனுக்கு அடிக்கவே இல்லைடா என்னதான் அடிக்குது சும்மா கொத்துனா வேற கொத்துங்க நல்ல நன்றிகள் வளர்ந்து அவ்வளோ பொம்பளை. சரி அப்போ ஐயா வந்து சார பாம்புன்னு சொல்லிட்டு போகிறேன். சரி என்ன பாம்பா இருந்தாலும் வீட்டை வராம தான் தெரியும். சும்மா சொல்கிறேன் சார பாம்பு இல்லையா? அது வேற பாம்பு நின்றா நல்ல பண்றது அது சொல்லுங்க சரி ஓகே. இப்போ வந்து நாங்கள் பாம்பு கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து சேர்த்தாச்சு. அந்த பாம்புக்குரிய இடத்துல வந்து சேர்த்தாச்சு. இனி வந்து பிழைச்சி போட்டுமே நல்லபடியாக. ஸோ பாம்பு அங்கே இருந்தால் பிழைச்சி கொண்டு இருந்தாலும் ஸோ வேறு யாருமே இருந்தால் உண்மையிலேயே கோவத்தில் இந்த பாம்பை வந்து என்ன செய்யிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க வம்சம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறோம் அதுவும் ஒரு உயிர் மற்ற சின்ன பாம்பு கவலையாக இருக்கின்றபடியாக ஆளை கொண்டு வந்து உலகம் மெனக்கட்டு விட்டுட்டு போகிறோம். மற்ற பாம்பு வந்து அடிக்கணும் சொல்கிறது. அடிக்கடை வீட்டை பொறுத்த வரைக்கும் பாம்பு வந்து எப்பயுமே அடிக்கிறதில்லை பிடிச்சி கொண்டே எங்கே இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த பாம்பை வந்து நாங்கள் பிடிச்சி வந்து விட்டுருக்கோம். இனியும் வராமல் இருக்கணுமெண்டு மாயோர்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றது அம்மா பிடிக்கும் நாங்கள் ஃப்ராங்க் செய்வதற்கு யாருமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம், பேச வேண்டாம். எல்லாமே வந்து ஏற்பாடு தான். நான் ஆறவர் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் பேர்களை. சின்ன மன்னிப்பு தவறுன்றதுனால் நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகே இன்னும் ஒரு புதிய சந்திக்கிறோம்.